தாசில்தார் ஆர்டிஓ தலைமையில் நடக்கும். ஓகே. அதாவது பாடி எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் சூழ்நிலை, ரொம்ப நாரி போச்சு, அழுவி போச்சுன்னா சம்பவ இடத்துல வச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போகிறது நிறையா எவிடன்ஸுகள் மேலும் மேலும் அழியுங்கிறத விட்டு அங்கே வச்சு பண்ணுவாங்க. சுற்றிலும் ஒரு சீலை துணியை கட்டிவிட்டு நாத்தம் கிட்டக்க நிற்க முடியாது. 7 நாத்தடிக்கு 3 நாளைக்கு மேலே நாடுற மாதிரியே இருக்கும். எனக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லு ஒட்டின மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல நின்னாலே. அதெல்லாம் மருத்துவர்கள்லாம் எதுக்கு நம்ம புனிதமானு சொல்கிறோம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நோபல் ப்ரொஃபஷன். ஆமாம், உனக்கு ஊற்றுற சீயை துடைக்கிறான்லாம் பஞ்சு வச்சு, அப்போ புனிதமானவன் தானே. கண்டிப்பாக அந்த நாற்றை நம்ம மேலே அடிக்கும்பா, 3 நாளைக்கு சோறு திங்க முடியாது. அவ்வளோ வாடை, புன வாடைன்னு சொல்கிறாங்களா, ரொம்ப மோசமான நார். அது புத்தச்சி டீகம்போஸ் ஆகி புழு வச்சிருதில்ல, அதாங்கனே பண்ணிவிடுவாங்க. இதை பொறுத்தவரையிலையும் உறவினர்கள்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போலீஸு எஸ்பி கூட போவார் சம்பவ இடத்துக்கு. போய் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, பேசி பாடியை வாங்க வைக்கணும். அது ரொம்ப ஒரு பெரிய ப்ரொசீஜர். பாடியை வாங்க முட்டால் பெரிய சென்சிட்டிவ் ஆகிடும். அப்புறம் கைது பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு தான் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. அது வர்றதுக்கு 15 மாதம் கூட ஆகுது. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபைனல் வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மர்டர் என்னங்கிறது சொல்லிவிடுவாங்க, மர்டரா என்னென்னு. அதாவது இது வந்து கொலை உண்டு இருக்கலாம்ங்கிறது ஐயப்பாடு தான் டாக்டர் சொல்லுவார்.